श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம். பிரசாந்தாத்மா விகதபிர் பிரம்மச்சாரி விரதே ஸ்திதः மனசம்யம்ய மச்சித்தோ யுக்தமாசீத மத்பரः. பிரசாந்தாத்மா விகதபிர் பிரம்மச்சாரி விரதே ஸ்திதः மனசம்யம்ய மச்சித்தோ யுக்தமாசீத மத்பரः. பிரசாந்தாத்மா அதாவது மனசு அலபாயாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மளை என்ன பண்ணோம், இருத்திக்கணும். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், நாசிகாகிரம் சம்பிரேக்ஷிய அனவலோகையன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். அதோட தொடர்ச்சி என்னது, பிரசாந்தாத்மா அலையாத மனத்தினாய் விகதபீஹி அச்சம் ஒழிந்த பீ அப்படின்னு சொன்னால் பீதம் அப்படின்னு சொன்னால் பயம், விகதபீஹி பயம் அற்றவனாய், பிரம்மச்சாரி விரதே பிரம்மச்சரிய விரதத்தில் ஸ்திதா நிலை பெற்றவனாய், மனஹா மனத்தை கொண்டவன், சம்யம்யா அடக்கி, மஸ்சித்த மகா அப்படின்னு சொன்னால் என்ன, பெருமாள் தன்னை சொல்லிக்கிறார், என்னை பற்றி நினைச்சின்று வேறு எதை பற்றியும் யோசிக்காத, என்னை சிந்தித்து என்னையே சிந்தித்து மத்பரஹா என்னையே பரமாய்க்கொண்டு யார் காப்பாற்றுவன் யார் எல்லாத்தையும் கொடுப்பன் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் என்பதையே மனதில் திடமாக நம்பி யுக்தமாசீதா யுக்தமாக இருக்க கடவன். அவ்வளோதான், வார்த்தைக்கு அவ்வளோதான். பெருமாளையே எதையும் விடாது நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சென்ற ஸ்லோகத்தை ஒரு வார்த்தை சொன்னோம், நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனோட தொடர்பு பிரம்மச்சாரி விதே. பிரம்மச்சாரி விரதேன்னு சொன்னால் ஒரு சாதாரண கிளாஸு கண்ணாடி இருக்குது, அது பின்னாடி பாதரசத்தை பூசிட்டமான அது என்ன பண்ணோம், அழகாக நம்மளோட மூஞ்சியை நம்மளோட முகத்தை பிரதிபலிக்கும், எதை பார்க்குறோமோ அது பிரதிபலிக்கும். சூரியனை காமிச்சா அதனோட ஒளியை பல மடங்காக திருப்பி தரும். இது எல்லாமே நடக்கும். அதாவது பாதரசம் தடவின கண்ணாடியில் ஒருவருடைய முகம் பிரதிபலிக்கும், எல்லா பொருட்களையும் அது பிரதிபலித்து காமிக்கும். அதுபோல் சக்தியையும் தூய்மையையும் பிரம்மச்சரியத்தால் காப்பாற்றி கொண்டிருக்கிறனுடைய மனதில் பகவானுடைய உருவம் பிரதிபலிக்கும். சக்தியையும் என்னது அடுத்தது இன்னொன்று என்ன, சக்தியையும் தூய்மையையும் முன்னாடி ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பெருமாள் என்ன சொன்னார், என்ன சுசௌதேசே பிரதிஷ்டாபிய அதில் வரும்போது என்ன கேட்டால் சுத்தமான இடம், மனம் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இது எல்லாமே இதை சித்த சுத்திக்காக தான் அபியசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது, அதாவது சக்தியையும் தூய்மையையும் தன்னுடைய பிரம்மச்சரியத்தினால் காப்பாற்றி கொண்டிருக்கிறனுடைய இதயத்தில் பகவானுடைய திவ்ய ரூபம் பிரகாசிக்கும். அதனால் எப்பொழுதும் என்ன பண்ணோம், சித்த சுத்திக்காக முயற்சி செய்ய வேண்டும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணோம், டு நாட் டெல் அன்னெசரி லைஸ், டு நாட் எவேட் த ட்ரூத், ட்ரை டு ஃபாலோ திஸ் அப்படின்றத எப்போது தொடர்ந்து இருக்கணும் இந்த சொல்ல வேண்டிய நேரத்தில். அதனால்தான் வள்ளுவர் என்ன சொன்னார், உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். எல்லாருக்குமே அது கிடைக்கும். மனம் தூய்மையாக இருக்கப்பெற்றால் அங்கே இறைவனை நிச்சயமாக காண முடியும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாது சொல்லல். அதுக்காக என்ன தவறு செய்திருந்தாலும் அங்கே அந்த தவறு திருத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே உண்மை பிரதிபலிக்க வேண்டும், உண்மை எழுந்து நிற்க வேண்டும். இப்போ இன்றைக்கி நேரத்தில் எங்கேயான இருக்கான்னு கேட்டால் நம்ம எப்போவுமே சமுதாயத்தில் இருக்கிற கேடுகளை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வகுப்பில் தயாராகவே இல்லை. நம்மளுக்கு என்ன சொன்னால் எது சரியோ அதை மட்டும்தான் சொல்லின்னு இருக்கோம். அப்புறம் தனி மனிதர்கள் இதை கேட்கும் பொழுது நாம் இந்த சரியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், ஹவ் ஃபார் அவே ஃப்ரம் திஸ் ட்ரூத் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த ஃபார்ன்ற வார்த்தை இருக்கே அதுக்கு எத்தனை நம்பர் நம்ம கிட்டக்க வர முடியும் அப்படின்னு முயற்சி செய்யலாம். அதனால் ஒரு நீர்க்குடத்தில் சின்ன ஓட்டை இருந்தது அப்படின்னா கூட என்ன செய்யும், அது வழியாக எல்லா ஜலமும் இட் வில் ட்ரிஃப்ட்ஸ் அவே முள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆனால் அதனால் என்ன பண்ணும், அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிருந்தா, பானை ஓட்டை இல்லாமல் இருந்தால் அதில் நம்ம எவ்வளோ ஜலம் போட்டு வைக்கிறோமோ அது அப்படியே இருக்கும்.
அதுபோல் பிரம்மச்சரியம் இல்லாதவனிடத்தில் மனம் அந்த ஓட்டை போன்றதே, அதில் எப்பொழுதும் இறைவனுடைய பற்றிய தியானங்கள் அங்கே நிலை பெற்று நிற்காது. ஏதோ ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணோம்? ந தபஸ் தபா இத்தியாகுர் பிரம்மச்சரியம் தபோத்தமம். அப்புறம் ஊர்த்வரேதாக பவேத் எஸ்து ச தேவோ நது மானுஷா. அதாவது ஊர்த்வரேதாக மேலே செல்ல வேண்டும் என்றால் பவேத் எஸ்து சக தேவோ நது மானுஷா. மனுஷன் என்ன பண்ணணும்? மேலுக்கு வர வேண்டும் என்றால் அங்கே இத்தியாகு பிரம்மச்சரியம் தப உத்தமம். அதாவது தபஸ் செய்கிறவன் சொன்னால் அங்கே பிரம்மச்சரியம் மிகவும் உத்தமமானதாக கருதப்படுகிறது. மேலும் ஆகார தோஷத்தால் சில சமயம் என்ன பண்ணணும்? பிரம்மச்சரியம் தளர்ந்து போகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மேலும் சாதன மார்க்கத்தில் உண்மையான தீவிரமுடையவன் சிலவற்றை நாடுவது தவிர்க்க வேண்டும். பகவான் சமீபத்தில் இருக்க வேண்டும் என்றால் சில தேவைகளை தவிர்த்து விட வேண்டியது அவசியம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இதற்கு தொடர்புடையதை அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்ற பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.